ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஒரு சூப்பரான ட்விஸ்ட், லவ் ப்ரப்போஸ்லாம் பார்த்தோம்ல. அதை மிஸ் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லயே இந்த சிலுக்கு சிபுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனும் அங்க வந்து, செல்லும் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை ஹக் பண்ண வாரா. இவளும் முறைச்சுக்கிட்டே மரியாதைய என் பக்கத்துல இருந்து தள்ளி போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிபுவும் ஏய் என்னாச்சு சொல்லும் உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ சிரிச்சுட்டே பார்க்க ரெண்டு பாடி கார்ட்ஸ் வந்து நிக்க இவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துரும். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளும் என்னது நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, இங்க பார் நீ என்ன வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட, இவனும் அதை எடுத்து பார்த்துட்டு நான் இதெல்லாம் உனக்காக தான் பேபி பண்ணேன், ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளவு லவ் இருக்கு, அந்த லவ் நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்னு எவ்வளவோ கெஞ்சுவான். நீ சொல்றதுல நான் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட் கிட்ட அக்காயை காமிச்சு இவனை முதல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவா. அவங்களும் அவனை அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ தியானுக்கு சொந்தமான பாட்டி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பான். அப்ப அவ சொல்லுவான், ஏய் இங்க நம்ம எப்படி வர முடியும், இது இப்ப எங்க கையிலே இல்ல, சொன்ன கேளு, நான் உள்ள எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனும் வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி கேப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, இது இப்பத்திக்கு எங்க கையிலேயே கிடையாது, பேங்க்காரங்க கிட்ட இருக்கு, இப்ப நாங்க இதுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே இவனும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு, இது உங்க பாட்டியோட வீடுன்னு எனக்கு தெரியும், இது பேங்க்காரங்க கிட்ட இருந்து நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன், இது உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கையில கொடுத்த உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, அப்படி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ சொல்லுவான், நீ இதுக்காக தானே நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட கூட சேல் பண்ணதுக்கு போனேன், அது தெரியாம நம்ம ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினியால ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே புதுசா அந்த வீட்டை பாக்குற மாதிரி சுத்தி பாத்துட்டு இருக்கா. பாட்டி கூட இருந்த மெமரிஸ்ல அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றான், திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியும்னு நான் நிச்சயமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல, மறுபடியும் என்ன இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுதுட்டே சொல்ல, அப்ப ஹீரோ இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். தியான் சொல்லுவா, தாத்தா நம்மள சீக்கிரமா வர சொன்னாரு, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம கிட்ட சொல்லணுமா, அதனால நம்மள சீக்கிரமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் அப்படியா, என்னவா இருக்கும் தெரியலையே, ஒருவேளை நம்ம மேரேஜ் விஷயமா இருக்குமோ அப்படின்னு பேச, அதுக்கு இவளும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், என்னப்பா இப்பதான் நம்ம ரெண்டு பேருமே லவர்ஸ் ஆயிட்டுமே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, அப்ப தியான் சொல்லுவான், தாத்தா நிஜமாவே ரொம்ப நல்லவர்ல. அதுக்கு இவனும் ஆமா அவரு ரொம்ப நல்லவர் தான், அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுப்பா, காசு கொடுத்து எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கிடலாம், ஆனா அன்பை மட்டும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது, சோ நம்ம கையாலேயே அவருக்கு அன்பான ஒரு பொருளை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தாத்தாக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவங்க கையாலே ஒரு டீ பாட் செஞ்சு கொடுக்க போறாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், இது கூட ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸோட அந்த டீ பாட்டை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க இந்த சிலுக்கு தாத்தான்னு கூப்பிட்டுட்டு உள்ள வர, அப்ப தாத்தா வாமா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த சிலுக்கும் என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். உடனே தாத்தா சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி உடம்புக்கு முடியாம இருந்தப்போ ஒரு முடிவு எடுத்திருந்தேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தையும் உன்கிட்டே ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அந்த முடிவுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை ரெண்டா பிரிச்சு காட்டுவாரு. இத பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். தாத்தா சொல்லுவாரு, நான் இப்ப எடுத்திருக்க இந்த நியூ டெசிஷன் தான் நான் எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டாக்குமெண்ட்டை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு, அது மட்டும் இல்ல உனக்கும் நிச்சயமா என்னோட ஷேர்ஸ்ல பாதி தருவேன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதுவே உனக்கு கரெக்டா இருக்கும், மத்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஜி கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் தாத்தா நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு தாத்தாவும் நீ என்னமா பேசுற, நீ தான் என்னோட பேத்தி அப்படின்னு சொல்ல, அதே தான் நானும் சொல்றேன், நான் மட்டும்தான் உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உண்மையான பேத்தி, நீங்க எப்படி அவனுக்கு போய் சொத்தை பிரிச்சு எழுதுவீங்க அப்படின்னு சண்டை போடுவான். அதுக்கு தாத்தாவும் இங்க பாரு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இது என்னோட டிசிஷன், நீ இதுல எதுவும் சொல்லக்கூடாது, நான் உனக்கும் தான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன், அது உனக்கு கண்டிப்பா பத்தும், அதை விட்டுட்டு நீ எனக்கே ஆர்டர் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனும் தாத்தா அவங்கள யாரு தாத்தா, நான் தான் உங்க ரத்த
ரத்த சம்பந்தப்பட்ட பேத்தி தாத்தா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொத்தை பிரிச்சு எழுதவே கூடாது, இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு தாத்தாவும் எனக்கு தெரியுமா, ஆனா நான் முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால என்னோட முடிவை மாத்திக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு டென்ஷனா சொல்லிடுவாரு. இவளும் போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து, நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது, இது என்னுடைய சொத்து, நான் தான் உங்க ரத்த சம்பந்தப்பட்ட சொந்த பேத்தி, வெளியாட்களுக்குலாம் நீங்க சொத்தை எழுதி வச்சிட்டு இருப்பீங்க, அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டுருவான். இங்க தாத்தா உடனே, ஹே உனக்கு இந்த பைத்தியமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நெஞ்சு புடிச்சிட்டே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேற வந்துடுச்சு போல, மயங்கிடுறாரு. ஆனா இந்த நாய் அவரை கண்டுக்காமலே கிழிச்சு போட்ட டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவரை டஸ்ட்பின்ல தூக்கி போட்ட அந்த ஓல்டு டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா ஒரு மணி நேரமா ஹீரோயினி கிட்ட போன்ல கடலை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப சொல்லுவான், நம்ம 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீனும் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா உடனே ஒரு ஸ்டாஃப் வந்து, சார் நான் ரொம்ப நேரமா உங்க போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிஸினே வருது அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு இவனும் பதட்டமா கேட்க, அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், தாத்தாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல இவனும் ரொம்ப பதட்டமாயிடுவான். அதுக்குள்ள இங்க இந்த சிலுக்கு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் ரூம்ல தாத்தா இடத்துல இவ உட்காந்துட்டு இருப்பா. அப்போ மிஸ்டர் கின் கேட்பாரு, என்ன இப்ப இந்த திடீர்னு அவசரம், எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவளும், தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, அவரால் இப்ப பேசக்கூட முடியல, அவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு, அதை படிக்கிறதுக்காக தான் நான் எல்லாரையும் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ள நம்ம கிஷன் வந்து, ஹே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் யார் இப்படி பண்ண சொன்னா, தாத்தாக்கு உடம்பு தானே சரியில்லை, அவர் சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு, அதுக்குன்னே இந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு கேட்க, இந்த சிலுக்கும், இது தாத்தா போட்ட ஆர்டர், அவரு சொன்னதை தான் நான் செய்யறேன், உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவா. அதுக்கு அவளும், இங்க பாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு இந்த மாதிரி வந்துச்சு, நீ அவர் என்ன பண்ண, ஒழுங்கா உண்மையா சொல்லு அப்படின்னு கேப்பா. அதுக்கு அந்த சிலுக்கு, நீ ஒன்னும் தாத்தாவுடைய சொந்த பேத்தி கிடையாது, அவருடைய சொந்த பேத்தி நான் தான், சோ அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன், அது மட்டும் இல்ல நீ தான் அன்னைக்கு கிஷானே இல்ல என்னோட பேர் தியான்னு சொல்லி தாத்தாக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வர காரணமே நீ தான், அவரோட சொந்த பேத்தி நீ இல்ல, அவர்கிட்ட நீ நடிச்சிருக்கா, அத நீயே தானே தாத்தா கிட்ட ஒத்துக்கிட்ட, அதனாலதான் தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவ, அவரோட சொந்த பேத்தி எனக்கு தானே கஷ்டம், உனக்கா கஷ்டம் அப்படின்னு அவ மேலேயே பிளேம் பண்ணிடுவா. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்லுவா, இப்ப என்ன நான் உனக்கு கொஸ்டின் கேட்டேன்றதுனால நீ ஏன் மேலேயே திருப்பி விட பாக்குறியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும், இப்போ நான் கேக்குறேன் நீ எனக்கு ஆன்சர் பண்ணு, இத படிக்கிறதுல நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இந்த சிலுக்கு சொல்லுவா, இங்க பாருங்க தாத்தா ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, அவருக்கு நல்ல வயசாயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வர்றதுலாம் அவருடைய ஹெல்த் இஷ்யூ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், முன்னாடியே எழுதி வச்ச டாக்குமெண்ட்டை தான் நான் இப்ப படிக்க போறேன், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லி படிக்க சொல்லுவா. அவங்களும் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயினி கோவமா, நான் அவகிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ தடுத்து, நீ இப்போ ஒன்னும் அவகிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். இப்போ இந்த சிலுக்குக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. அப்ப அந்த லேடி வந்து கேட்பாங்க, தாத்தா எனக்கு கால் பண்ணிருந்தாரு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி, ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆக்சுவலி அங்க என்னதான் நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கும், இங்க பாரு நான் தான் தாத்தாவுடைய சொந்த பேத்தி, நீங்களாம் வந்து அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்க தான், அதனால உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அவளை திட்டி விட்டுருவா. அப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர, அந்த நேரம் இந்த சிலுக்கு அவளுடைய திங்ஸ் எல்லாம் கழிச்சு போட்டு வச்சிருப்பா. அவங்க கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ஒண்ணு இந்த சிலுக்கு, இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும், இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், தாத்தா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ சொல்லுவா, இருக்கட்டும் அது எனக்கும் தெரியுமே, நான் எங்க வீட்டை கிளீன் பண்ணேன், எனக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடணும்னு நினைச்சேன், அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயினி, தாத்தா எழுந்து வந்தா எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்ல தாத்தா மிஸ்டர் ஜிய தனது சொந்த பேரனா தான் நினைச்சாரு, அதனாலதான் தனிப்பட்ட முறையில அவர் ஆபீஸோட பொறுப்பு எல்லாத்தையும் மிஸ்டர் ஜி கிட்ட கொடுத்தாரு, ஆபீஸ் விஷயத்தை பத்தி நம்ம ஜிக்கு தான் எல்லாமே தெரியும், இப்போ நீ இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, அதுவும் தாத்தா இப்ப உடம்பு முடியாம இருக்கிறாரு, இந்த டைம்ல நீ இப்படி பண்றது சரின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிலுக்கும், அச்சச்சோ மிஸ்டர் ஜிய பத்தி உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா, எத்தனை நாளா நீங்க அவர் கூட பழகிட்டு இருக்கீங்க, அவரை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஜி நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியுமா, இப்ப இந்த வீடு காரு கம்பெனி எல்லாமே என்னோடது, அதுக்கு
அதுக்கு உடனே ஹீரோயினி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, தாத்தா எழுந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்துலாம் யாரோடதுன்னு தெரிஞ்சிரும், உன்னுடைய மிரட்டலுக்குலாம் அவரு பயப்படுவாருன்னு நீ நினைக்கிறியான்னு கேப்பா. அதுக்கு இவளும் மிஸ்டர் ஜி நீ என்ன எத்தனையோ தடவை அவமானப்படுத்திருக்கா, அது மட்டும் இல்ல இப்ப இந்த சொத்தோடைய மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா, 2 மில்லியன். 2 மில்லியன்னா என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோயினிய பார்த்து கேட்டுட்டு, இந்த 2 மில்லியன் சொத்தை நீ வேஸ்ட் பண்ண போறியா, இந்த சொத்துக்காக தானே நீ கேஷானா இவளை நடிக்க வச்ச, அதெல்லாம் நீ மறந்துட்டியா, பழசெல்லாம் நான் சொல்லணுமா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் இப்ப நீ என்னதான் சொல்ல வேற, உன்னோட மிரட்டலுக்குலாம் நாங்க பயந்துட்டு இருப்போம்னு நீ நினைச்சிட்டு இருக்காத, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அதுக்கு இந்த சிலுக்கு உடனே இங்க பாருங்க மிஸ்டர் ஜி, நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு, இந்த நாடக நடிகை கூட சேர்ந்து நீங்க இப்பவே தாராளமா வெளியே போய்க்கலாம், இன்னொன்னு என் கூட சேர்ந்து இந்த சொத்தை நீங்க தாராளமா அனுபவிக்கலாம், இது உங்களோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோயினி நீ ஏன் இவ்வளவு சீப்பா பேசுற அப்படின்னு கேட்க. உடனே இவ்வளவு நீ வாய மூடு, 2 மில்லியன் தான் உனக்கு எவ்வளவு தெரியுமா, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவளை திட்டிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போவா. அவ ஹீரோ பக்கத்துல போடணும் இவ்வளவு கோவமாயி கத்த. உடனே நம்ம ஹீரோ போது நிறுத்துங்க, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், தியா நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப ஹீரோயினி நீ இப்ப என்ன சொன்ன, என்ன வெளியே போ சொன்னியா அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோ ஆமா இது வரைக்கும் நீ எனக்காக கோஆபரேஷன் பண்ணி நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இப்போ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவளும் அவ கிட்ட போயிட்டு எங்க இப்போ என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், என்னோட லைஃப்ல 10% மட்டும்தான் லவ்வுக்கு இடம், இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோயினையும் நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, இப்போ உன்னை பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து நம்ம ஹீரோயினி கிளம்பிடுவா. இப்போ அவ அப்படியே அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையும் ரொம்ப ஃபீலிங்ஸா நினைச்சு பார்த்துட்டே இருப்பா. அவளால ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ரொம்ப ஃபீலிங்ஸா அழுதுட்டே இருப்பா. ஆனா இவ இங்க இந்த சிலுக்கு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப சொல்லுவான் நீ ரொம்ப அதிகமா குடிக்காத, நாளைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்டா உன்னால எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல. அதுக்கு இந்த சிலுக்கு என்ன நம்ம தாத்தாக்காக ரொம்ப வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவனும் இது உன்னோட கம்பெனிமா, இப்போ இத நீ தான் பாத்துட்டு இருக்க தெரியும்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு இந்த சிலுக்கும் எனக்கு ஒன்னும் இந்த கம்பெனி சிஇஓ பெருசா ஒன்னும் ஆசை இல்ல, இந்த ஆபீஸ் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு ரொம்ப வயசாயிடும், அப்புறம் நான் எப்படி லைஃப் என்ஜாய் பண்றது, ஆல்ரெடி அந்த கம்பெனியை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னமா சொல்ற, இது ரொம்ப பெரிய கம்பெனி, இதை நீ எப்படி சேல்ஸ் பண்ணுவேன், யாரால அதை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவளும் நான் ஆல்ரெடி ஆளெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டான், அவர் பேரு ஸ்டீஃபன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போனை காட்டுவா. அது ஹீரோ அதை கண்டுக்காம இங்க பாரு நம்ம தாத்தாக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்து படுத்து கிடக்குறாரு, அதனால ஷேர்ஸ் எல்லாமே டவுன்ல போயிட்டு இருக்கு, இப்ப அதை வித்துட்டா நம்மளுக்கு தான் பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த சிலுக்கும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்படி நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஷேர்ஸ நம்மளால ஹப்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவளும் ரொம்ப ஹாப்பியா நீ எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறப்பா, இதை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இவனும் ஓகே இப்ப நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் போய் நம்மளோட என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இவளும் என்னப்பா அதுக்குன்னே இப்படி விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா போக. அதுக்கு ஹீரோவும் நான் சொல்றேன்ல நீ இன்னைக்குதான் ஆபீஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிருக்க, சோ நீ நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். ஆனா இங்க நம்ம ஹீரோயினி ஜியோட நினைப்பு அவளுக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாம அவ கைய அவ போட்டு கடிச்சிட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த நேரம் டோரை யாரோ தட்ட. இவ யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிப்பான். உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவை திட்டுவா. உடனே அவன் இங்க பாரு என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடு, நான் 2 காரணத்துக்காக தான் அவ கூட இப்ப இருக்கேன், ஒண்ணு நம்ம ஆபீஸ பாதுகாக்கணும், இன்னொன்னு நம்ம தாத்தாக்கு எப்படி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் அவ கூட இருக்கிறேன், இது தெரியாம முட்டாள் மாதிரி நீ ஏன் நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல. அது ஹீரோயினி நீ இதெல்லாம் சொன்னா நான் நம்பவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாரு நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க. அதுக்கு இவளும் நீ அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹேட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா, இனிமேல அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா, என்னால இந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா. உடனே ஹீரோவும் அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி போய் பயங்கரமா சிரிப்பான். உடனே ஹீரோயினி கேப்பா
எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன்ல நினைச்சிட்டு இருக்கியா, அதுதான் இல்ல, எனக்கு அந்த ஆபீஸ் தான் முக்கியம், அது கூட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினி அவளை கோவப்பட்டு கைப்பிடிச்சு இழுக்க, உடனே ஹீரோவும் அவ மேல கோவப்பட்டு அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருவான். இவ அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறா, இதெல்லாம் வெறும் கனவு, நம்ம ஹீரோ அவ கனவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி அவ கனவு கண்டுட்டு இருக்கா. இந்த கனவு நிஜமாகுதா இல்ல ஹீரோயினிய தேடி நம்ம ஹீரோ வருவானான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.